கம்பெனியோட எம்டி சரியில்லையா? ஆமாமா, அந்த ஆள் என்ன பாக்குற பார்வையே சரியில்லை. செய்யறது எல்லாமே தப்பா இருக்கு. மாமா, சகல அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பாரு? மாப்பிள, இவ மேல உள்ள அக்கறை இல்ல, அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு, அதை இவ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பா. இதுதான் நடந்திருக்கும். கரெக்ட் மாமா, கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். அந்த ஆளு அப்படி என்ன தப்பா செஞ்சாரு? ஏதோ புது எம்டி வராரு, கம்பெனிய விலைக்கு வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. பேர் ஏதோ ஏதோ கார்த்தின்னு சொன்னாங்க. அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்தான். அந்த ஆளோட பேர் என்ன சொன்ன? கார்த்தி. ஐயோ, என்ன மாப்பிள, இவ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா? ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருமே. மாப்பிள கஷ்டப்பட்டு கம்பெனியை வாங்கினதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கே. சந்தேகம் இல்லை மாமா, அவங்க மூஞ்ச பாருங்க, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சகல ஏதாவது பண்ணி சமாளிச்சிருவாரு மாமா, கவலைப்படாதீங்க. சரி, நீயே டென்ஷனா வந்திருக்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள வாங்க போலாம் மாமா. ஹலோ, யாரு? நான் உங்க கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் பேசுறேன். நான் தான் வேலையே வேண்டான்னு வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் எம்டின்னு சொல்றீங்க? உங்ககிட்ட எனக்கு பேச கூட விருப்பம் இல்ல. போனை வைங்க. ஹலோ மேடம், கொஞ்சம் இருங்க. என்ன எவிடன்ஸே இல்லாத விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? எதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க? ஃபைலுக்குள்ள லெட்டர் இருந்ததை பார்த்து தானே என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க. நான் அந்த லெட்டர் ஃபைலுக்குள்ள வச்சதை நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்ப அந்த லெட்டர் நான் எழுதும் போதாவது நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. அப்புறம் எப்படிங்க அந்த லெட்டர் நான் தான் எழுதிருப்பேன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? நீங்க கொடுத்த ஃபைலுக்குள்ள இருந்த லெட்டரை நீங்க தானே எழுதிருக்கணும். ஏங்க, அந்த லெட்டரை வேற யாராவது எழுதி கூட அந்த ஃபைல்ல வச்சிருக்கலாம்ல? இங்க பாருங்க, மாட்டிக்கிட்டீங்க. இப்படியெல்லாம் தசை திருப்ப பார்க்காதீங்க. எனக்கு உங்க கம்பெனில வேலை செய்ய பிடிக்கல. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றீங்க? ஏங்க, நான் பண்ணாத தப்புக்கு எப்படிங்க என் மேல பழி போடுவீங்க? உங்களுக்கு இங்க வேலை செய்யறதுக்கு எந்த தகுதியும் அறிவும் இல்லைன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தாராளமா நீங்க ரிசைன் பண்ணிட்டு போலாம். அதை விட்டுட்டு சும்மா எவனோ எவ்வளவுக்கோ எழுதின லெட்டருக்கெல்லாம் நான் எப்படிங்க பொறுப்பேற்றுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஹலோ சார், என்ன ரொம்ப பேசுறீங்க? எனக்கு திறமை இல்ல, நாலேஜ் இல்லன்னு யார் சொன்னா? காலேஜ்ல நான் கோல்டு மெடலிஸ்ட். என்கிட்ட திறமை இல்லையா? உங்களோட எம்டி சேர்ல உட்காந்து அந்த கம்பெனிய நிர்வாகம் பண்ணி காட்டட்டுமா? ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? உங்களை விட அதிகமா டர்ன் ஓவர் பண்ணி காட்டவா? ஹலோ மேடம், இவ்வளோ பேசுறீங்கல்ல, வாங்க வந்து அந்த டர்ன் ஓவரை தான் பண்ணி காட்டுங்க. உங்க கேரக்டரும் சரியில்லை, பிஹேவியரும் சரியில்லை. நான் இதுக்கு திரும்ப உங்க கம்பெனிக்கு வரணும்? மனசுக்கு பிடிக்காத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய மாட்டேன். ஏங்க, என்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம என் கேரக்டர் சரியில்லை, பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம முடிவெடுக்கிற ஆளுங்க என் கம்பெனிக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
இது வேற கார்த்தி தான். ஆ, ஆமா, அப்புறம் எதுக்கு ரேவதி அந்த மாதிரி சொன்னா? அங்க வேற ஏதாவது நடந்திருக்கும். ரேவதி அத தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். கலா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ரேவதிய திரும்ப அந்த வேலைக்கு அனுப்பணும். திரும்பவும் அங்கேயே வேலைக்கு அனுப்புறீங்களா? நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். அந்த கம்பெனில இருக்கிறது அவ இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரேவதி வேலைக்கு போறதுதான் சேஃப். அவ வீட்ல இருந்தா யாராவது அவளை குழப்பி விடுற வேலையை செய்வாங்க. உன் அண்ணன் கார்த்திக் இல்லைன்னு நிரூபிக்க பாப்பாங்க. ரேவதியா அவங்க சொல்றத நம்பிட்டா அப்புறம் என்ன பண்றது? வீட்ல இருந்தா இவ்ளோ சிக்கல் இருக்கு. அதனாலதான் வேலைக்கு போறது நல்லதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரேவதி ஒத்துக்கணுமே. அவதான் அந்த கம்பெனி எம்டி மேல கோவமா இருக்காளே. அவளை நான் சமாதானப்படுத்துறேன். அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். பேச வேண்டிய விதத்துல பேசி அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அவ வேலைக்கு போகணும். அப்பதான் வீட்ல இருக்கிறவங்கள சமாளிக்க முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க. யாருக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களே கூட அந்த கம்பெனிக்கு போய் அந்த ஃபைல்ல லெட்டரை வச்சிருக்கலாம். அப்பதான் ரேவதி வேலைக்கு போகாம வீட்டோட இருப்பான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. எதுவா இருந்தாலும் ரேவதி வேலைக்கு போறதுதான் நல்லது. நீரு, நான் முதல்ல ரேவதியை பார்த்து பேசிட்டு வரேன். இது ஆண்கள் சமுதாயம். இங்க பெண்கள் முன்னேறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்மள எந்த துறையிலையுமே அவ்வளவு சீக்கிரம் முன்னேற விட மாட்டாங்க. நாம அவங்கள விட கொஞ்சம் முன்னேறினாலும் நம்மள கட்டம் கட்டி காலி பண்ண பாப்பாங்க. அதையெல்லாம் மீறிதான் நாம முன்னேறணும். நான் முன்னேறினதும் அப்படிதான். இன்னைக்கு வசதி வாய்ப்போட, ஊர்ல மதிப்போட ஒரு தொழிலதிபரா இருக்கிற சாமுண்டீஸ்வரி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்ட சாமுண்டீஸ்வரிய உங்க யாருக்குமே தெரியாது. என் அம்மாவையும் தங்கச்சியும் சின்ன வயசுலயே நான் பறி கொடுத்துட்டேன். உன் சித்தியும் சின்ன பொண்ணு. அவளை வச்சுக்கிட்டு ஆம்பளைங்களோட கெட்ட பார்வையில இருந்து நாங்க தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த நிலைமைக்கு வரத்துக்குள்ள நாங்க நரக வேதனை அனுபவிச்சிருக்கோம். நீ ஒரு நாள்ல ஏதோ லெட்டர் கொடுத்தாங்கன்னு ஓடி வந்துட்ட. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் வேலைக்கு போனா வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம முன்னேறி சாதிக்கணும். ரேவதி, எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. எதையுமே போராடிதான் பெறணும். போராடுறவங்க தான் ஜெயிக்கவும் முடியும். நான் ஒரு போராளியா தான் என் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கேன். நீ ஏன் பொண்ணு, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூலையில முடங்கி போயிடக்கூடாது. வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுறதுக்கு தயங்கவே கூடாது. அவன் உன்னால எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னானோ அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீ செஞ்சு காமி.